பார்க்கலன்னு சொன்ன மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். ஒரு தலைமுறை ஒரு பிரச்சனை வந்துட்டு நான் ஒரு போக்கோடி உயர்த்தி அதுக்கான ஒரு 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 ஜனநாயக வழியில் போராடுறதுக்கான எந்தெந்த வழியில் இருக்க போராடுறதுக்கு ஒன்று சொல்றதுக்கு அப்படி ஒரு டாக்டர்ஸ் இருந்துட்டு அது சுவம். நாங்கள் சிறு 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 குழு இப்படி வேலையில செய்ய வலிக்கிறோம்னா பெரிய குழுவல் வச்சுட்டு நாங்கள் அதிகாரத்துக்காக தொடங்கி திரும்ப தங்கள்கிட்ட இருப்பில் கையக்க வலிக்கிறாங்க. அது பெரிய நிறுவனம் பெரிய இருப்பு வருமானங்களோட செயற்படுறது. அப்போ அவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுருப்போம். எங்களோட நோக்கம் என்னத்துக்காக தெளிவு பெற்றுட்டா நாளைக்கு கேள்வி வந்தாலும் நாங்கள் சொல்லலாம், ஓ இந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன வேலைக்காக நாங்கள் தொடங்குறோம். 2016ஆம் ஆண்டு சுவிஸில் உள்ள முழு தமிழரும் டெலிஃபோன் இணைப்பு வச்சிருக்கிற ஆட்களின் மொத்த தனியாக டெலிஃபோன் நம்பரும் அட்ரஸும் மட்டும்தான். அது இப்போ அது எல்லாம் சரியானது கூட என்னால் சொல்ல முடியாது. 9500 பேர் டேட்டாஸ் என்னது இருக்கு. ஆனால் இப்போ சில நேரம் டெலிஃபோன் நம்பர் மாதிரி இருக்கும், விலாசம் மாதிரி இருக்கும். அது இப்போ என்னென்றால் அது ஒரு சாதாரண ஒரு நிறுவன தேவைக்கு பயன்படுத்தலாம். ஆனால் நாங்கள் ஒரே நாளில் முழு விஷயத்தையும் விரிவுபடுத்தவும் முடியாது, செயற்படுத்தவும் முடியாது. முதல் டேட்டா பேஸ் தயாரிப்பு, அதை வச்சுக்கொண்டு அடுத்த ஸ்டெப் என்னன்றது ஒவ்வொரு இப்போ கலந்துரையாடுறது போல கலந்துரையாடித்தான் தீர்மானிக்கிறேன். இது கட்டாயம் தேவையானது. நான் 100% வரவேற்கும் என்னன்னு சொல்லிட்டேன்னா, இன்றைய தகவல் தொழில்நுட்பம் பழைய உலகம் அல்ல. புரட்சிக்கு முந்தி ஆண்டு 10-20 ஆண்டு எல்லாம் திரள வேண்டிய கட்டம் இருந்தது. இன்றைக்கு 2 வருஷத்துல ஒரு புரட்சி நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்தி வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்தது. ஒரு ஊர்வலத்தை ஒழுங்கு படுத்துறதுக்கு முந்தி 2 கிராமம் 3 கிராமம் மாத கணக்கில் கஷ்டப்படணும். இப்போ ஒரு நாளுக்கு ஒரு ஊர்வலம் ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்போ இதுகளுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. வேற இன்னும் ஒன்று தகவல் நவீன தகவல் அடிப்படையில் சொல்கிறேன். மோடி முதல் முறை வெள்ளைக்கு பாரதிய கட்சியெல்லாம் வேறு. அவன் குஜராத்தில் தனி ஆளுமையாக இருந்து ஒரு ஹீரோவா முஸ்லீம்களை வைனப்போ வச்சு கொளுத்தின கையோடைய வெஸ்டர்ன் எல்லாம் அவன் தடுத்துட்டது. இன்னொரு பயங்கரவாதின்னு சொல்லி வெஸ்டர்னுக்கு பார்க்குறாங்க. பாஸ்போர்ட் விசாவைனா இல்லைன்னுட்டான். சீனாவுக்கு போனால் சீனாவோட ஒப்பந்தம் போட்டால் சீனாவை முதலீடு குஜராத்துக்கு கொண்டு வந்தால் ஒரு பக்கம். ஏன்னா பிரதமர் தேர்தலில் வரைக்கும் தனக்கு ஒரு டீமை உருவாக்கினால் 5 பேர் கொண்ட கம்ப்யூட்டர் கணக்கு ஸ்பெஷலிஸ்ட். சிங்கப்பூரில் இருந்து 2 பேர் தான், இந்தியாவில் இருந்து 3 பேர் எடுத்து அவங்கெல்லாம் நான் பிரதமர் ஆக்கினேன். முழுக்க கணனி வேலை கட்சியை அவன் கட்சியை அவனை பார்த்து இரண்டாது இன்னொன்று அவன் போல ஹீரோ போல செல்வாக்கோட கட்சிக்கிறவாங்க. அந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து இப்போ வெறும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு உண்டைக்கு தான் ஒரு போட்டி ஒன்று கேட்டு ஒரு ஆளுநர் சொல்கிறார். முன்னர் 1 மாதத்தில் செய்த வேலை இப்போ 3 செகண்டில். நான் தகவல் அன்னைக்கு ரேடியோவில் கேட்டேன். இந்த கோணம் கோல் அடிக்கிறது இருந்தாங்க. கோணம் அது எல்லாருக்கும் வாய்க்காது. அதை கண்டி ஸ்பெஷல் பண்ணவன பெரிய மில்லியம் கணக்கில் வச்சிருக்கு. அதுக்கு 7 லட்சம் கோணலை அடித்தால்தான் வந்து கேஐ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணி இந்த இந்த இதுன்றதை கேஐ எத்தனையோ செகண்டுக்குள்ள சொல்லுவாங்க. 7 லட்சம் பேரை நான் வீடியோ போட்டு பார்க்குறேன். உலகத்தை நிற்கிறப்பா இந்த உலகம் அதுதான். அதை விட உதாரணத்துக்கு முதல் டேட்டா பேஸ் என்ற உடனே எல்லாருடைய மனதிலையும் வரக்கூடிய கேள்வி, இதால அடுத்த ஸ்டெப் என்ன, பிரயோசனம் என்ன? அது உள்ளுக்கு போகும்பொழுதுதான் இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்ற எண்ணங்கள், ஐடியாக்கள். இப்போ என்னட்ட இல்லாத ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட தோன்றும், இன்னொருவர்கிட்ட இன்னொரு புதுசாக தோன்றும். இதனால கூட்டு பங்கு வலிச்சு எழுத்தாளர்கள் அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே சரி, அப்படியே ஒரு விவசாயிகள் சிந்தனைகள் விமர்சனத்துக்கு உட்பட்டாலும் செயல்பட்டு அவன் தனிப்பட்ட ஒரு காரணத்தை வச்சு அப்படியே ஃபுல்லாக வளர்ந்து ஒரு மீடியா உருவாக்கப்படுது. இதுக்கு பதிலாக எதுவும் தமிழில் நடக்குது. எனக்கு சிவசக்தியோட தனிப்பட்ட இதில் தெரிந்த நாங்கள் விவாதத்தில் நேரடியாக 2 பேரும் பங்கு பற்றி முரண்பட்ட நான் ஜூலியான புத்துக்குழுந்தன் சுவாதத்தை எனக்கு கழிச்சு நான் இங்கே மரத்துக்கு பிரச்சனைப்பட்டது. ஆனாலும் அந்த சுவாசக்திக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அந்த சுவாசக்திக்கே கிருத்திக் பண்ணுறோம்னு சொல்லிக்கொண்டு இடசாரியின் மீது வைக்கப்பட்டிருக்கிற அந்த வன்மம் வந்து மிக மோசமானது.
இப்போ நீங்கள் தொடக்கை காப்பி சொன்னீங்க கேம்பஸ்ல எல்லாம் இடதாங்க வச்சாங்க நாங்களே கணக்கு அது கட்டும் வேறு அது இயல்பானது உங்களை சொல்றது யாழ்ப்பாண சமூகத்திலே அது இருக்குது என்னென்றால் கேம்பஸில் படிக்க மாட்டேன் கமிஷன் கற்பாங்க பேத ஆக்கா கணக்கு வைக்காங்க அது கம்யூனிஸ்டுக்கு எதிரான திட்டவட்டமாக வைக்கப்படுற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டும் சமர்த்தியாங்க யாழ்ப்பாண சமூகத்துக்கே அது இருக்குது ஆரை பார்த்தாலும் நம்ம எல்லாம் இங்கே படிக்கிற யூனிவர்சிட்டி படிக்கிற கம்மியாக கழிப்பாங்க பேத ஆளை கணக்கு வைக்காங்க ஆனால் எங்களுக்கு நாங்கள் அந்த சூழலுக்கு வந்து இங்கே வரலாறுகளை படிக்க தெரியுது எந்த நாட்டுக்குள்ள இவ்வளவு சமூக வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவோட முற்போக்கான நிறைய பாத்திரங்களை ஆக்கி எங்களோட சமூகம் வளர்ந்ததுக்கு யுத்தம் முதல் கம்யூனிசம் விவசாயிகள் தான் நிறைய பங்களிப்பை எனக்கு செய்திருக்காங்க. ஆனால் எங்கள் தமிழ் சமூகம் அதுக்கு தயாராக இல்லை, இந்த இடத்துக்கும் இல்லை. இன்றைக்கும் செட்டு நடந்த அந்த மாற்றம் இங்கே எங்களுக்கு வந்திருக்கும் அச்சத்தில் திரும்பவும் தொடங்குறாங்க. நான் சொன்னது இந்த அர்த்தம் என்னன்னா இப்போ நேரடி பேர் விவரங்கள் கூட என்னால் இன்றைக்கும் மண்டைக்க கிடக்கு. ஆனால் சரி அது கைப்பற்றாக இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவம் நடந்தோன்னும் வந்து சொல்கிறார் அடிக்கு அடிதான் தீர்வு கொடுக்கட்ட அடி போய் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவங்களோட சக்திகள் வந்து போலீஸின் செல்வாக்கில் அடித்தவன் எல்லாரையும் முடிச்சு கொண்டு உள்ளுக்கு போட்டுருவாங்க. அடி என்று சொன்னவனையும் காலையில் பக்கபலமாக நின்றவனையும் காலையில் அந்த அகப்பட்டவன் தன்னுடைய காணியை வீடு வச்சு தான் வெளியில் வர வேண்டியிருக்கு. இதை செய்தது இடதுசாரிகள். பேர் வேணுமெண்டா இப்பவும் அப் டு டேட்டா இதே இதை விட இன்று வர லைப்ரரியை பப்ளிக் லைப்ரரியை கொளுத்தினதுக்கு அங்கதான் வந்திருக்கிறான். நான் நேரடியாக சொன்னேன், எழுது மட்டுவாழ பள்ளிக்கூடத்து பிள்ளைகளின் புத்தகத்தை வாங்கி தாழ்த்தப்பட்ட சமூக பிள்ளைகளின் புத்தகத்தை வாங்கி ரோட்டில் போட்டு கொளுத்தி போட்டு உங்களுக்கு என்னத்துக்கடான்னு படித்து அடித்து கலைச்சு அந்த கொடூரத்தை விட லைப்ரரி எரிச்சது தவறில்லை. இன்னும் 10 லைப்ரரி எரிக்கப்படும். தனிநாயம் அடிகளை தோண்டி எடுத்து திருப்பி தூக்கில போடணும். அவர்தான் அதை கேட்டுட்டு ஏக்கத்தில் சேர்த்தார். உங்களோட இயல்பான ஒரு அபிப்பிராயத்தை சொல்லுங்க இந்த பார்த்த அடிப்படையில். நாங்கள் யோசிச்சு வந்து இங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்கள் சொல்ல வேண்டியதான் நீ ஹாஜிட்டீங்க யாரும் சொன்னால் பழசு அனுபவங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு? நிகழ்ச்சி அதான் நாங்கள் கேட்டு எதிர்பார்த்தது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு சொல்லிட்டீங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அறிஞ்சு தெரியாதது தெரிஞ்சது எல்லாத்தையும் கேட்டுருக்கிறோம். ஒரு நல்லொரு மாறப்பொழுதாக இருக்குது. நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு அறிவாளிகளோடு சேர்ந்து நல்ல விஷயம்